பிப்ரவரி 11, 2026 இன்றைய வேதவசனம் சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Today's Bible verse Psalms 91:10. Therefore no evil shall befall you, neither shall any plague come near your tent. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே எமக்கு நன்றி. நல்லவரே எமக்கு நன்றி. வல்லவரே எமக்கு நன்றி. அப்பா, ஒரு பொழுதும் எங்களை கைவிடாத தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி அப்பா எங்களை போஷித்து அப்பா எங்களை நடத்துகின்றீரே. எந்த வியாதியும் வராதபடிக்கு, எந்த வாதியும் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்து வருகின்ற தகப்பன் நீர் அல்லவோ அப்பா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பாவியானவரை எந்த பொல்லாப்பும் வராதபடிக்கு, வாதை நோய்களும் எங்களுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை இன்றைக்கு இறங்குவீராக. எங்கு 1-2 பேர் கூடி செபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே. என் தகப்பனை இன்றைக்கு எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கோம். எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே. என் தகப்பனே, இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரியை சகோதரனை, வாலிபு பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய குடும்பமாயும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, குடும்பங்களில் எந்த பொல்லாப்பும் வராதபடிக்கு, ஆவியானவரே எந்த வாதை நோய்களும் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. அன்பு சகோதரியை இன்றைக்கு துதிங்க, செபிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவருக்காக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக இன்றைக்கு துதிங்க. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, சத்ருவானவன் குடும்பங்களில் ஆவியானவரே அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கான் தகப்பன. வாத நோய்கள், பொல்லாப்புகள், அநேக பொல்லாப்பான காரியங்களை குடும்பத்துக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கான். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு கடன் பிரச்சனைகள், இன்னும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இன்னும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் சொல்லிட்டு அநேக ஆவியானவரை தீமையான காரியங்களை, பிரச்சனைகள் வருகின்ற காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கான் தகப்பனே. கத்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவர் எங்கள் குடும்பங்களில் எந்த பொல்லாப்பும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. அநேக வியாதிகளாம் கத்தாவே இந்த நாட்களில் அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் வியாதிகள். இந்த பிள்ளைக்கும் இந்த வியாதி வருமா என்று சொல்ற அளவுக்கு ஆவியானவரை வியாதிகள் அப்பா பெருகி கொண்டிருக்கேன் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. கத்தாவே அப்பா, வேதத்துல கூட எகிப்துக்கு அநேக வாதை நோய்கள் வர பண்ணினீர். ஆனாலும் ஆவியானவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாதை நோய்கள் தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொண்டது போல இன்றைக்கும் ஆவியானவரே அப்பா, அந்த வாதை நோய்கள் அப்பா எங்களுடைய குடும்பங்களில் அப்பா பிள்ளைகள் மேலே, கணவர்கள் மேலே, பெரியவர்கள் மேலே தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம். என் தகப்பன் அன்பு சகோதரியை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு நிரப்புங்க அப்பா, உம்முடைய ரத்தத்தால் நிரப்புங்க அப்பா. எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆவியானவரே, எந்த வாதை நோயிலும் எங்களை தொடாதபடிக்கு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு அந்த வாதை நோயே எங்களை பார்த்து பயந்து ஓடும்படியான ஆவியானவரே நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் அந்த நோய்களை எங்களை பார்த்து பயந்து ஓடும்படியாய் நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நிரப்புங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அநேக பெண் பிள்ளைகளுக்கு சரீரங்களை அப்பா அநேக பலவீனங்கள், ஸ்கின்ல பிரச்சனைகள், ஆவியானவரை கர்ப்பப்பை பிரச்சனைகள், இன்னும் ஆவியானவரை வெளியில சொல்ல
முடியாத அநேக பிரச்சனைகளோட கூட அநேக வாலிப பெண் பிள்ளைகள் காணப்படலாம். இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு அப்பா உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி அப்பா ஆவியானவரும் அன்றாடி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, எல்லா வாதை நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு நிரப்பங்க அப்பா, நிரப்பங்க ராஜா. எந்த பொல்லாப்போ அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியோர்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு கூட என்னென்ன பிரச்சனையில் இருக்காங்க, என்னென்ன பொல்லாப்பு அப்போ அவர்கள் குடும்பங்களில் இருக்கின்றதோ எல்லாத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. என் தேவன் நீர் வந்து எங்களுடைய ஆவியானவரை குடும்பங்களில் வாசம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா. எங்களை விட்டு கொடுக்குறேன் தகப்பனே. ஆவியானவரை உண்மையாய் விசுவாசத்தோடு அப்பா விட்டு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீர் வந்து வாசம் செய்ய போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அன்பு சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை இன்றைக்கு விட்டு கொடுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல விட்டு கொடுங்க. ஆவியானவரே உண்மையாய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இல்லை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.